நடராசாமிகளுடைய என்ன ஒரு சிறப்புனா, மற்ற இடங்கள் மாதிரி பக்தியும் பஜனையும் பூஜைகளும் இருந்தா பயிற்சிக்கு ஆட்கள் வரமாட்டாங்க. சோ அதனால அவர் என்ன பண்ணாரு, நம்ம இடத்துலயாவது ஒன்லி பயிற்சி தான் நடக்கும். அதனாலதான் நம்ம அங்க மலர் வைக்கிறது இல்ல, விழா இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் வைக்கிறது. நாங்க எழுதியே போட்டிருக்கேன், இங்க யாரும் எதுவும் எடுத்து வர வேண்டாம், பொருள் கொண்டு என்னை வணங்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அவங்க அந்த பொருளுக்கு ஆசைப்பட்டவங்க, அவங்க எங்க நிலை அடைஞ்சவங்க. அப்போ நடராசாமிகள் அந்த நல்ல அழகா வகுத்து ஒரு ஆன்மா வந்தா அது எந்த அளவுக்கு இறைநிலையை பெறணும், முக்தி பெறணுமோ அதுக்கான முயற்சிகளை இங்க கத்துக் கொடுக்கணும்னா இந்த ஸ்தாபனத்தை பயிற்சி தொடங்கினாரு. அதுக்கப்புறம் 2வது குரு வரும்போது சாமி சமாதியாகி அவரு இறைநிலை அடைஞ்சதுனால ஆசிரமம்னு பேர் வச்சார். ஆசிரம்னா நமக்குள்ள நம்ம ஆன்மாவின் சிரமங்களை நீக்கக்கூடிய இடம். ஆசிரமம் அது என்ன அவர் 2வது குரு ரங்கநாதசாமிகள் அதை சொல்லுவாரு. அப்போதான் அவர் ஆசிரமம் ஒரு ஆட் பண்ணார் கூட. அதுக்கப்புறம் தான் ஒரு குரு ஸ்தாபனம் அப்படின்னு வச்சு ஒரு இது பண்ணி, ஏன்னா இப்ப நாங்க நிறைய பேர் பயிற்சியில டீப்பா போகும்போது தொடர்ந்து ஆழமாக போகுது, அதுக்கான முயற்சிகள் நடராசாமியில் எல்லாம் கத்து கொடுத்துருக்காரு அவருக்கு. சோ அந்த அடிப்படையில தான் இப்ப நம்ம இயங்கிட்டு வரோம். சோ அதனால நடராசாமி கிட்ட ரொம்ப நாங்க பெருமையா ஒரு கருதுறோம். ஏன்னா ஒரு நம்ம எதுவுமே தெரியாதாலே நம்மள பயிற்சி கொடுத்து அதுக்கான கைடு வழிமுறைகளை நல்லா வகுத்து கொடுத்து, எதுவுமே ஒரு கட்டுப்பாடு இல்லை. ஒரே கட்டுப்பாடு, நம்ம பயிற்சி நிலையத்துல போதை வஸ்துவத்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது மனதை கெடுக்கக்கூடியது. மனதை நம்ம அமைதிப்படுத்தும் மனதை கெடுக்கக்கூடிய செயல் செய்யக்கூடாது இல்லையா? மற்றபடி மற்றதெல்லாம் காலப்போக்கில் எல்லாம் போயிடும். உணவு கட்டுப்பாடுகள் முதல்ல வைக்க முடியாது. ஏன்னா அவங்க 1 மாசம் வருவாங்க, 2 மாசம் வருவாங்க, 2024 மணி இங்க யாரும் இருக்க போறது இல்ல. சோ லைஃப் தொழிலை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். நடராசாமி பாலிசி தான், குடும்பத்தை பார்க்கணும், தொழிலுக்கு போகணும், பயிற்சி பண்ணணும். இந்த 3 பாலிசி வச்சிருக்காரு. ஏன்னா நவீன காலத்துல இதுதான், வேற வழி கிடையாது. இண்டிவிஜுவல்லாம் போக முடியாது, சோறு போட ஆள் இல்ல, அதுக்கான வழி நடத்தல ஆள் இல்ல. சோ அந்த காலத்துல நிறைய பேரு சாமியாருங்க கிராமத்துல இல்ல காடுகள்ல இருந்தாங்க. அதனால அங்க கைட் பண்ண ஆளுச்சு. இப்ப எல்லாம் யாரு இருக்கா? கண்டிப்பா முடியாது. இப்ப காட்டுல யாரு இருக்கா? யாருமே இல்லை. அதனால சோ இவரு என்ன பண்றாரு, உணவு எந்த கட்டுப்பாடு, அதாவது கட்டுப்பாடுகள் விதிச்சு அதை மீறதுக்கு தான் நம்ம மனம் தயாராக. கட்டுப்பாடுகளை என்னைக்குமே எந்த மனமும் மீற. இப்ப கட்டுப்பாடு போட்டா போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு செய்வான், நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு செய்வான். அப்போ ஒரு தடவை நம்ம விதி எழுதிக்கிட்டே இருக்கணும். இது அப்ப அந்த விதியை பத்தி தான் பேசுற மாதிரி இருக்கும், ஞானத்தை பத்தி. அப்போ அவர் என்ன சொல்றாரு, உனக்கு இந்த உலக வாழ்க்கை துன்பகரமானது. என்னைக்கு என்ன எப்போ எது நடக்குன்னு சொல்ல முடியாது, எல்லார் வாழ்க்கையும் தான். சோ அதனால இந்த துன்பகரமான உலகத்தை விட்டுட்டு அந்த இறை உலகத்துல நம்ம போயிருந்தா நீ ஒழுங்காரு, எது உனக்கு தேவையில்லையோ அது விட்டுடு. நம்மளே விட்டுடுவோம். எப்படின்னா பயிற்சி பண்ணும் போது நம்ம தவறான விஷயங்கள் செய்யும் போது நம்ம ஆற்றல் குறையும். அப்ப நமக்கு தெரியும், ஆஹா இது செஞ்ச தப்பு ஆயிடுச்சு. அப்ப நம்மளே டிராப் பண்ணிடும். கண்டிப்பா நம்மளா விட்டுடணும். ஒரு பாக்கெட்டும் கறி மீன் சாப்பிடுறது எல்லாத்தையும் எதுவா இருந்தாலும் நம்மளா கோபம் பொறாமை நம்மளா விட்டுடணும். விட்டாதான் உள்ள ஒளிரும், இல்லைன்னா ஒளிராது. வெறும் ஒரு சும்மா ஒரு எனர்ஜி மட்டும் இருக்கும், கொஞ்சம் உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், கொஞ்சம் மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்குள்ள போகாது கண்டிப்பா. ஆனா நீங்க பயிற்சி பண்ண போனா உங்களை மாத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் மாத்தம், நம்ம மாற முடியாது. கண்டிப்பா நம்மளால மனசு புலன்பத்துக்கு தான் வசப்பட்டது, இறை இன்பத்துக்கு அது பிடிக்காது. அதனால பயிற்சி நம்ம குருவோடைய பேச்சை மட்டும் கேட்டா போதும். அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சா போதும், அதுவே எல்லாமே தன்னால நடக்கும். எல்லா குருமார்களும் தன் சீடர்கள் உயரணும் தான் பண்ணுவாங்க. ஆனா சிலர் காலப்போக்குல அந்த அவங்க கத்துக்கிறதுல அக்கறை இல்லைன்னா குரு என்ன பண்ண முடியும்? அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி டீப் நல்ல ஞானத்தை சொல்றதுக்குள்ள சாதாரண கதைங்கன்னு சொல்லி, சரி நம்ம சொன்ன இவங்க கேட்க மாட்டாங்க, அதனால இந்த மாதிரி கதைகள் சொல்லி அப்படிதான் இந்த இது சொன்னாங்கல்ல, கடை விரித்தேன் கொள்வார்கள் இல்லைன்னு சொன்னார்ல. என்னன்னா நான் ஞானத்தை சொல்ல ரீடர்னா, ஆனா அது வாங்குறதுக்கு ஆள் இல்லை. எல்லாரும் உலக வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் தான் கேக்குறீங்க. இதுக்கு ஏதாவது சரி பண்ணி கொடுங்க சாமி, அதுக்கு ஏதாவது சரி பண்ணி. இறைவனாடின்னு யாராவது கேட்டீங்கன்னா யாருமே கேட்கல. அதான் கடை விரித்தேன் சொல்றதுக்கு நான் தயாரா இருந்தா யாரும் கேட்கல, கொள்வார் இல்லை.
கண்டிப்பா. சோ இதுதான் அந்த நம்ம ஆசிரமத்தோட ஒரு சிறப்பாக நடராஜசாமி சிறப்பு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இயல்பா இருக்கணும். நீங்க வந்து ரொம்ப இயல்பா இருக்கணும். குடும்பத்தை கவனிக்கணும் போது கல்யாணம் பண்ணணும், தொழிலுக்கு போகணும், அந்த மாதிரி தொழில் கண்டிப்பா சொல்லுவார். ஏன்னா 24 மணி நேரம் இது செய்ய முடியாது, உடல் தாங்காது. அப்போ அந்த நேரத்துல நம்ம இது பேரலா பண்ணோம். ஒரு காலத்துல இளர ஞானிகள் தான் இருந்தாங்க எல்லாமே. அப்புறம் ஒரு காலகட்டங்கள்ல ஸ்பீட் ஆகணும்னு சொல்ல அவங்க தனிமை போனாங்க. கல்யாணம் பண்ணாம பிரம்மச்சாரியா போய் அது காட்டுல தவம் அப்படி தான் போனாங்க. பட் அதுல இருந்து எல்லாருக்கும் சக்சஸ் ஆகாது. எல்லா விதையும் அனுபவிச்சாதானுங்க, எல்லா வேதனைகளையும் இன்பங்களையும் அனுபவிச்சதான் நீங்க விடுபடும் ஆன்மா. ஒரு ஆத்மா வந்து இப்ப நம்ம ஞானிகள்லாம் தன்னை யோகின்னு என்னைக்கும் சொல்ல மாட்டாங்க. யாராவது நான் ரொம்ப யோகின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஒருத்தர் வராரு, நீ ரொம்ப மோசமான ஆளியா கேவலமாலாம் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம பல பேரு இது மாதிரி தான் இருந்து வந்திருக்கிறோம். இல்ல இதான் உண்மை. தனவான் இருப்போம், கொடுமைக்காரனா இருந்திருப்போம், பொம்பளை போரிக்கா இருந்திருப்போம், குடியாரனா இருந்திருப்போம். எல்லாம் கடந்து இந்த ஆத்மா சலிச்சு போய் இந்த வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு முடிவு பண்ணிதான் பக்திக்கு வரும். பக்தியிலயும் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுலயும் முடியாதுன்னு போனா ஞானத்துக்கு வருது. ஆமா, ஞானத்துக்கு வருது. அப்ப யோகம் பண்ணுது. அது யோகத்திலே சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, சில இதெல்லாம் இருக்கு. அப்புறம் அதையெல்லாம் தாண்டி இப்படிதான் ரொம்ப டிராவல் பண்ணுது. அதனால நடராஜசாமி என்ன செய்யறாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தர் வர்றாருன்னா சாமி வந்து எதுவுமே ஆச்சார ஒழுக்கங்கள் அது மாதிரி மற்ற ஆசிரமங்கள் மாதிரி கண்டிஷன்லாம் வந்ததும் ஒரு உபதேசம் கொடுத்துருவாரு. ஏன் சாமி அப்படின்னு கேட்பாங்களாம் நடராஜசாமிகிட்ட சீடர்கள். ரங்கநாத சாமி நாங்க எனக்கு குரு அந்த உடனே ஏன் கொடுக்குறீங்க, அவருக்கு சில இதெல்லாம் வேணாமா, அவர் நடைமுறைப்பா. இல்லப்பா, அந்த ஆத்மா எத்தனையோ பெரிய டிராவல் பண்ணி வந்துருது, இன்னைக்கு உள்ள வந்துருது, இவங்க கொடுத்துட்டேன்னா அது வாங்கிக்கிட்டோம், செஞ்சா செய்யட்டும், செய்யாதான் போட்டோம். இங்க இருந்து போகும்போது கேட்லயும் போட்டு போயிடுவான், இந்த வாசல்லயே போட்டு போயிடுவான், இல்ல கேட்ல போடுவான், வீட்டுல போய் போட்டு போனாலும் பரவாயில்ல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவன் திங்க் பண்ணுவான், அப்ப அவன் வருவான். அது ஒரு உயர்ந்த நோக்கம். ஒரு ஆத்மா உண்மைதான், டச் பண்ணி விட்டுட்டா போதும், அதுக்கப்புறம் அது உள்ள ஒர்க் ஆகும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது சிந்திக்கும், சரி திருப்பி நம்ம செய்யலாம். அந்த பாரம்பரியத்துல இருந்து வந்து குருநாதன் அதே தான் சொல்லுவாரு. அதனால இவங்களும் ஒரு என்ன கணேச சுவாமி ஆமா கேட்டானா கொடுத்துரு, கேள்வியே கேட்காது, கொடுத்துரு, வருவான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு. திருந்தோம், மனிதன் திருந்தக்கூடிய திருந்தனா கொஞ்சம் திருந்தனா போதும். கால் பங்கு தான், கால் பங்கு திருந்தாமனா முக்கால் பங்கு இடைவெளி வந்து நம்மளை திருத்திடும். அதுதான் நம்மளை திருத்தலாம், நம்ம முடியாது. இந்த உடல் இயல்பு என்ன, ஒரு சாதாரண மனிதன் எப்படி இருக்கானோ அதான் அந்த உடல். ஐம்புலனுக்கும் நல்லா சாப்பிடணும், தூங்கணும், சுகமா இருக்கணும், பெருமையா இருக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதுதான் உடலுடைய 5 புலனுடைய தன்மை. அது பயிற்சி பண்ணி நம்ம இறை ஒளியை பெற்று இறை ஒளியை நாம எடுக்கும் போது அந்த இறை ஒளி தான் நம்மளை மாத்தோம். நம்மளால கட்டுப்பாடா இருக்கலாம், ஆனா கட்டுப்பாடு என்னைக்கா திடீர்னு தளர்ந்துடும் இல்லையா? ஆமா, ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்போம், திடீர்னு தளர்ந்துடும். அமைதியா இருப்பாங்க, ஆனா ஒரு பிரச்சனைல டக்குன்னு கொள்ளதெல்லாம் கூட பண்ணிடுறேன். ஆமா, நமக்கே நான் ஷாக் ஆகும், இவரா இவரு அப்படி பண்ணாரு, இப்ப நல்ல மனுஷனா வச்சிருந்தோம். அது கட்டுப்பாடு தளர்ந்துடும். இயற்கையா அந்த எந்த பழக்க வழக்கங்களும் அப்படி நம்மளா தானா போயிடும். எதுவுமே நீங்க உங்களுக்கே பிடிக்காது, உணவே விஷம் ஆயிடும் ஒரு காலத்துல. அப்போ வந்து எப்படி உணவே விஷமா சாப்பிட முடியாது. அந்த ஒரு இப்ப ரெகுலரா ஒரு கைப்பிடி சாதம் சாப்பிடணும், அதை விட ஒரு கூட ஒரு 4 ஸ்பூன் சாப்பிட்டாவே மூச்சு விட முடியாது. அந்த அளவு அன்ஈஸியா இல்ல. அது உண்மைதான் நீங்க சொல்றது, நானும் உணர்ந்திருக்கேன், பல அபியாசிகளும் அதை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இப்ப முன்னாடி மாதிரி சாப்பிட முடியல, முடியாது. ஏன் சொல்லுங்க, இறையாற்றல் உள்ள வரும்போது அது செல்லுக்கு தேவையான சக்தியை கொடுத்துருது. இதுல இருந்து நம்ம கூட சுவாசத்தை காற்றுல இருந்து சக்தி தேவையில்லை, உணவுல இருந்து சக்தி தேவையில்லை. அதனால உணவு குறையுது. அப்படிதான் குறைக்க முடியுமே தவிர நம்மளா ஸ்டார்டிங்ல கம்மியா சாப்பிட்டோம்னா உடம்பு கெட்டு போயிடும். நம்ம கம்மியா சாப்பிடக்கூடாது, அதுவே குறைச்சிரும். பயிற்சியாளர்கள ஆரம்ப காலம் நல்லா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க எங்க குருமார்கள். ஏன் அப்படின்னா அக்னி தாங்கணும். முதல்ல அக்னி நல்லா உற்பத்தி ஆகும் பயிற்சியில, யோக பயிற்சியில அந்த அக்னி தாங்கணும். அதுக்கு நிறைய பழங்கள் அது இது சொன்னா கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, எதுவுமே சரியில்லை.
சோ அப்ப உணவுகள்ல சத்தான பொருட்களை எடுத்து சாப்பிட்டாதான் நல்லா சாப்பிடணும். மேல போக தானா அது அரை வயிறு 1/4 வயிறு அப்புறம் ஒண்ணுமே ஆகுது. அது அப்படியாரு என்ன சொல்லுன்னா, நான் எல்லாத்தையும் வென்றுட்டேன், எல்லா உணர்வுகளையும் வென்றுட்டேன், இந்த வயிறை மட்டும் நான் வெல்ல முடியலன்னா என்னன்னா பசிக்காது, ஆனா வயிறு காலியா மாதிரி இருக்கும். பயிற்சியில் உயர்நிலைக்கு போயிட்டா பசிக்காது, ஆனா வயிறு காலியா இருக்கும், ஏதோ போடணும் உள்ளன்னு இருக்கும். அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாளை சாப்பிடாதனால நீங்க கேட்க மாட்டேன், சாப்பிடலன்னு சொல்லிட்டே இருக்க மனசு. சரி 2 நாள் சேர்த்து சாப்பிட்டாலும் அதுவும் உன்னால முடியாது. ஆமா, முடியுமா? வயிற்றால முடியாது, 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட முடியாது. அப்போ அது என்னன்னா பசி கிடையாது. ஞானத்துல வரவங்களுக்கு கொஞ்சமா குறையும் பசி. அப்போ ஒரு கட்டத்துல ஒரு அரை செகண்ட் தான் பசி இருக்கும், அதுக்குள்ள சாப்பிட்டாதான் அவங்களால முடியும், இல்லைன்னா அந்த டைம் கிடைச்சா சாப்பிட முடியாது. அதோட ஒரு 12 மணி நேரம் கூட சாப்பிடாம இருப்பாங்க, மறுநாள் மத்தியானம் கூட சாப்பிடுவாங்க. அந்த டைம் சாப்பிடும். அதனால கொஞ்சம் அந்த மாதிரி நல்ல உயர்நிலைகள்லாம் சாப்பிட கொஞ்சம் சீக்கிரமா அவசரம் காட்டுவாங்க. நமக்கு பார்த்தா என்ன இது இவ்வளவு ஞானத்துல இருக்காரு, குருவா இருக்காரு, திடீர்னு அவ்வளவு அவசரம் காட்டுறேன்னு நினைப்பாங்க. சோ அது அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அதுவும் போயிடும், வயிறு காலியா இருக்கும், மனசு இயங்குவதற்காக சாப்பிடுவாங்க. சில சித்தர்கள் சிகரெட் குடிப்பாங்க, வெத்தலை பாக்கு போறதால என்னன்னா உள்ள ஒடுங்கி அந்த மனம் உள்ள ஒடுங்கி இருக்கும். யார் வந்தாலும் பார்க்கும், சரி அப்படியே ஒடுங்கும், எதையும் கேட்காது கண்டு. அப்ப அவங்க என்ன பண்ண, சீடர்களா இருக்காங்க இல்லையா, அதனால கொஞ்சோண்டு சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது உடல் இயக்கம் இருக்கும்போது கொஞ்சம் மனசு வெளியே வரும், அப்ப அவங்க கிட்ட பேசுறது கொள்றாங்க. அதனால அவங்க சாப்பிடுவாங்க கொஞ்சம், அது கூட தேவைப்படாது. அப்புறம் ஒரு காலையில அது கூட தேவைப்படாது, அதுவும் தேவைப்படாது. அந்த மாதிரி போலாம், தண்ணி கூட தேவைப்படாது. இப்போ சங்கரர் என்ன சொல்றாரு, ஆதிசங்கரர், யார் பிரம்மச்சாரினா இந்த உலகத்தில் இல்ல பொருள் எதையுமே யார் தேவையில்லாம இருக்கானோ அப்பதான் அவன் பிரம்மச்சாரின்ற. பிரம்மச்சாரினா ஒளியை சார்ந்து இருப்பவன், ஒளியை சார்ந்து இருப்பவன். ஒளியை சார்ந்தா ஒளியோட மெர்ஜியா இருக்கவன். அவனுக்கு காற்றும் தேவையில்லை, நீர் தேவையில்லை, உணவு தேவையில்லை, எதுவும் தேவை. உலகத்திற்கு எந்த பொண்ணு அவனுக்கு தேவை? அவன் தான் பிரம்மச்சாரி. கல்யாணம் பண்ண மட்டும் பிரம்மச்சாரி, அப்படிதான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அது ரொம்ப அருமையான வார்த்தை. அதனால இந்த அளவுக்கு இருக்குது ஞானம். இதெல்லாம் நடராஜ சுவாமிகள் எங்களுக்கு இது பண்ணாரு. எங்களுக்கு கூட முதல்ல பார்க்கும்போது நான் கூட என்னன்னா ஆச்சார ஒழுக்கங்கள் இல்லாம இருக்குது, இவங்க சாப்பிட சொல்றாங்க, தூங்குன்றாங்க, ஏன்னா இது மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் முன்னுக்கு வர முடியுமா என்ன அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சு. சரி, பயிற்சி சொல்லி தராங்க, நமக்குள்ள ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம அது மெய். நாம பயிற்சியில உள்ள ஒர்க் அவுட் ஆனது பார்த்துட்டு தான் நம்ம அவங்களை ஃபாலோ பண்றோம், சும்மா ஏதோ ஒரு பக்தியில ஃபாலோ பண்ணல. அப்போ இது மெய் தானே, எனக்கு நடக்குது, இந்த மாதிரி உள்ள வருது, அக்னி வருது, ஜோதியோட தன்மை பெறுது, உணர்வு நிலைகள் வருது, எல்லாமே பார்க்கணும், அது மெய் தானே. அவங்க ஒண்ணும் ஏதாவது மிஷினோ ஏதாவது உள்ள பொறுத்தலையா, எதுவும் பொறுத்தல. ஒரு தாயத்தெல்லாம் கட்டவே இல்லையா, திராட்சை கொட்டை போடு, பட்டை போடு, எதுவுமே சொல்ல, இயல்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்போ அப்புறம் பயிற்சியில போக தெரியுது, ஏன் பசிச்சா சாப்பிடுவாரு, பசிக்கல விட்டுட்டு, பசிச்சா சாப்பிடுங்க, அது கண்ட்ரோல் பண்ணாது. பசிக்கல பரவாயில்ல, கொஞ்சமா சாப்பிடுங்க, விட்டுடுங்க அப்படின்னு. அது மாதிரி தூக்கம் தான் தூங்குவார். அப்ப என்னடா அது தூக்கம், எல்லாமே முழிச்சிருக்கோம். அப்பதான் அந்த பயிற்சியில மனம் ஒடுங்கும், அக்னியில ஜோதியில ஒடுங்கும், புராணன்ல ஒடுங்கும், அக்னியில ஒடுங்கும், ஜோதியில ஒடுங்கும் மனம். அப்படியே மனம் அதுல ஒடுங்கும் போது அந்த ஒடுக்கத்துல வேர்ல இருக்கும். அப்போ தூக்கம் வராம தான் இருக்கும். ஆக்சுவலி அது தூக்கம் கிடையாது, ஆனா அந்த பயிற்சியை ஒடுங்கி இருக்கிறது, ஆனா நம்ம படுத்துருவோம், ஏன்னா உடம்பு தாங்காது. அதுக்கு அடுத்த பயிற்சியில உயர்ற நிலையெல்லாம் உடம்பு தாங்காது. அப்ப என்னன்னா நமக்குள்ள இருக்க ஒளி உடல் வெளியில உட்கார்ந்து பயிற்சி பண்ணும். அத தூக்கம் தூங்குன்னு சொன்னாரு. ஏன் சொன்னாரு? நான் நடராசாமி சூட்சமையிலே அபியாசம் பண்ண போது, ஆனா அவர் அதை சொல்லல. நான் என்னுடைய அனுபவத்துல அதை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சேன். ஒரு 6 மாசமா அந்த என்னுடைய பயிற்சியில நிலைகளை பார்க்கும்போது சூட்சமா இந்த மாதிரி. ஆமா, அதே தூக்கம் வந்த உடனே தூங்கிடுறோம், ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, ரொம்ப புத்துணர்ச்சியோட இல்ல அந்த சூட்சமா அபியாசம் பண்ணும். ஏன்னா இதுக்கு 98.4 ஃபேரன் ஹீட் தான் இந்த ஹைட்டை தாங்கும். சூட்சமா ஆயிரக்கணக்கான ஹீட்டு ஃபேரன் ஹீட்டு தாங்கும். அதுதான் வெளியில
சடனா வரும்போது தான் நமக்கு ரொம்ப ட்ரபிளா இருக்கும். அதனால நான் யாருக்கும் போன் நம்பரே கொடுக்கறது இல்ல, போனும் பண்றது இல்லை. எல்லாரும் என்ன திட்டுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, என்னப்பா ஒரு போன் கூட பண்ண மாட்டியப்பா. அந்த அந்த போன் அடிச்சு நம்ம நிறைய ரிட்டையர்ட் ஆயிட்டதுனால நிறைய பயிற்சியிலேயே இருப்பேன். எப்போ இருக்க சொல்ல பகல்ல 10 மணிக்கு பயிற்சியில ஓடுவோம், மனம் ஓடிக்கிடும். திடீர்னு 1 மணிக்கு ஓடுங்க, 2 மணிக்கு ஓடும். அதனால நான் யாருக்கும் நம்பரே கொடுக்கறது இல்லை. எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன இந்த ஆக்சுவலத்துல அலே இல்லை, இருந்தாலும் இப்படி பிலூப் பண்றானே கூட நினைச்சுப்பாங்க. சோ அது அடிச்ச உடனே உள்ள சூட்சமா உள்ள வரும். வந்துச்சுன்னா அவ்வளோ ஹீட் இருக்கும், கொதிக்கும் உடம்பு. போன் யார் பண்ணாங்கன்னு தெரியாது, போன் எடுக்கவும் தெரியாது, கண்ணே தெரியாது, அவ்வளவு ஸ்பீட்ல இருந்தது. அந்த ஹீட் வந்து தாங்க, அந்த ஹீட் அது கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு தான் வரும். அதனாலதான் அப்போ தூக்கம் ஏன் தூக்கணும் அப்பதான் எனக்கு. சோ இதுல ரொம்ப சிறப்பு. நிறைய சாமிகள் வந்து அவர் வந்து வெளிப்படுத்திக் கொள்ளல, ஆமா வெளிப்படுத்தினாரே. அதான் அவருக்கு கொள்வார் இல்லை, எல்லாம் வைத்தியம் கத்துக்கு வந்தாங்க மேக்சிமம் அவர்கிட்ட. அதுலதான் நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டாங்க. சம்பாதிக்கலாம், ரெடிமேட காசு இருக்கு, ஒரு இதா இருக்கு. கொஞ்சம் தியானமும் கத்துக்கிட்டாங்க ஒரு சிலர் தான். அதுல வந்துதான் ரங்கநாத சாமிகள் நல்ல ஆர்வமா, என்னுடைய குரு ரங்கநாத சாமிகள் அதனால ஆர்வமா அவர்கிட்ட அது பயிற்சி மட்டும் கத்துக்கிட்டாரு. அப்ப வைத்தியத்தை பத்தி அவர்கிட்ட கேட்டாரு. அது பெரிய கடலுப்பா, அதுக்கு பல பிறவிலாம் செலவாகும், நீங்க முன்னுக்கு வரணும்னா நீ யோகத்தை பண்ணு, அதனால யோகமே வந்து மண்ணத்துக்குத்தால மருந்தாயிடும் போப்பா அப்படின்ட்டாராம். அதனால இதுல ரொம்ப டீப்பா. அதனால இந்த மாதிரி வந்து நம்ம அவருடைய வழிமுறைகள், வழி காட்டுதல். ஒரு குரு வந்து அவர் ரொம்ப பவரா இருந்து நம்மளுக்கு பவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வழிகாட்டுதல். பயிற்சி கொடுத்து வழிகாட்டுதல் தான் முக்கியம். பயிற்சி கூட எல்லாமே இருக்கு, திருமந்திரம் இல்லாத பயிற்சி இல்ல. பெரிய ஞானக்கோவைன்னு ஒரு புத்தகம் இருக்கு, அதுல சித்தர் பாடல் எல்லாம் இருக்கு. அவரு நித்யானந்த சாமியில அதை படிப்பாரு, அந்த பாடல் எல்லாம் படிச்சு நான் பார்த்திருக்கேன். சோ அதுல எவ்வளவு பயிற்சி முறைகள் இருக்கு. செய்ய முடியுமா, எதை எப்ப செய்யணும், ஒரு பயிற்சி செஞ்சு அதுல என்ன விளைவுகள் ஏற்படும், மன ரீதியான உடல் ரீதியான குடும்ப ரீதியான விதிகள் எப்படி ஆனா தெரியாது. ஒரு சிந்தனை வரும்போது இந்த சிந்தனை எதனால் வருகிறது, தற்போதல் லைஃபா, விதியினுடைய சாரமா, எதுவுமே தெரியாது. சோ அப்படி இருக்கும்போது வழிகாட்டுதல் இல்லைன்னா கஷ்டம். அதனால ஒருத்தர் நல்ல நிலைக்கு குருவுடைய வழிகாட்டுதல், நேரடி குரு இருந்த வழிகாட்டுதல் இருந்தா இது ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போறது ஈஸியா போகலாம். ஏன்னா அவர் குருக்கு தான் தெரியும், இவர் இந்த பயிற்சியாளருக்கு இந்த பயிற்சிகளை பண்றாரு, இந்த பயிற்சிகள்ல இந்த விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். இப்ப சூரிய கலையில ஒரு சம்பவம் நடக்குது, சந்திரகலை நடக்கும்போது நம்ம மனம் ஒரு மாதிரி இயங்கும், அக்னி கலைகள்ல ஒரு மாதிரி மனம் இயங்குது. அது நம்ம மூடு மாறுது சொல்ல. ஆமா ஆமா. இப்போ நம்ம இப்ப ஒரு மணி நேரத்துக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும், அந்த கலைகள் மாறும்போது அடுத்த டக்குன்னு இல்ல மனசுல எல்லாத்தையும் வாழ்க்கை எழுந்துட்டா மாதிரியும், ரொம்ப சோகமா மாதிரியும், நம்ம வாழ்க்கையில உருப்படாத மாதிரி, நம்ம சொத்து எல்லாம் இருக்கும், ஆனாலும் வாழ்க்கை நம்ம இதுவே சாதிக்க முன்னாடி வர்றோம்னு சொன்னாரு. எனக்கு வேலை இருக்கு, அதுதான். அதனால இந்த நம்ம அதிகாரிங்க ஆனா பார்க்க இருப்பாரு, சில நல்ல மூட்ல போலான்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா.